எல்லாரும் ஒரே குடும்பமா சந்தோஷமா இருக்கிற நாளில் நான் என் கதையை சொல்லி உங்கள் எல்லாரையும் சங்கடப்பட வச்சுட்டேன். சாச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். உங்கள் மனசில் உள்ளதை நீங்கள் எங்ககிட்ட சொன்னீங்க, அவ்வளோதானே. ஆத்திரையான்னு உங்கள் அண்ணன் பேரை கேட்டாலே எங்களுக்கெல்லாம் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய பயம் வருது. உங்கள் கதையை கேட்ட எங்களுக்கே இவ்வளோ வேதனையாக இருக்க, அனுபவிச்ச உங்களுக்கு எப்படி இருக்கும்? காசுக்காக சொந்த தம்பி பொண்டாட்டிய இந்த ஆத்திராய மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சீக்கிரம் சாவு வந்துடக்கூடாது சார். அவன் செத்துடக்கூடாது. அவன் உயிரோடு இருந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் சித்திரவதை அனுபவிச்சு அணுவா செத்து சுண்ணாம்பாய் அவன். ரகு, சாரிப்பா. சேதுராமன், நடந்து முடிஞ்சு போனதை நம்மளால எப்படி மாற்ற முடியும்? இனி நடக்க போறதாவது நல்லபடியா நடக்கட்டும். 26 வருஷமா ஒரே இடத்துல படுத்திருந்தனா திடீர்னு ஒரு நாள் என் முழிச்ச எனக்குள்ள இருந்த கேள்விக்கு பதிலா என் மகன் என் முன்னாடி நிற்கிறான். என்ன உயிரோடு இருக்க வச்சது உன்னை மறுபடியும் பார்ப்பேங்கிற நம்பிக்கை தான். ஆமா, உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்லுதுன்னே தெரியல. கடைசியா என் பையனை ஒரு தடவை பார்க்கணும்னு தோணுச்சு.